வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 30 இன்றைக்கு நற்பண்புகள் காக்க என்னும் தலைப்பில் சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். நற்பண்புகள் காக்க என்பதை இரண்டு வகையாக பார்க்கலாம். நற்பண்புகள் காக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார். நற்பண்புகள் காக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார், புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட புதியதொரு பண்பாடு என்னவென்றால், தேவை என்னவோ அதற்கு ஏற்ற முறையிலே ஆசைகளை வளர்த்து கொள்வது, நிறைவேற்றிக் கொள்வது என்று வாழ்தல் வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். பொருள் வளம், ஒழுக்கம், இறைநிலை மறவாத மனநிலை, தொண்டு என்கிற இந்த 4 பண்புகளையும் நல்லபடியாக வளர்த்து நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அதற்கு என்ன செய்வது என்றால், இதுவரையில் புலன்வழி இயக்கத்தாலே மயக்கமுற்ற நிலையிலே எது வேண்டுமானாலும் செய்வது என்று இருக்கிற அந்த நிலை மாறி, எதை செய்தால் எது விளையும் என்கிற அந்த விழிப்பு நிலையோடு செயலாற்றுகிற அந்த பண்பு வளர்க்கப்பட வேண்டும், வளர்த்து கொள்ளப்பட வேண்டும் நம்மால் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து செய்கிற மெய்தவத்தால் அது சாத்தியப்படும். அப்படி வளர்க்கப்படுகிற அந்த நற்பண்புகளால் தான் நாளைய சமுதாயம் நல்லபடியாக மலரும். நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்டி. சொல்வார்கள் அல்லவா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பனிலே என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படி அன்னை தந்தையர் செய்கிற அந்த வளர்த்து கொண்டிருக்கிற அந்த பண்புகளை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வளர்வார்கள் என்பதனாலே நற்பண்புகளை காக்க வேண்டும். நாம் தான் மற்றவர்களுக்கு முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.